வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் வருது, அதனால் ஸ்டார் ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதுக்கு தான் கலர் ஸ்டார் போட போகிறேன். இன்றைக்கி கலராக பாசி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பாசியும் அதில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 5 அடி ஒயர் எடுத்து 2 சைடும் இதே மாதிரி ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். இந்த ஊசி கோர்க்கதையுமே இதை ஒரு டிப்ஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோவிலையும் அநேகமாக ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பாருங்கள், 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரில் ஒரு சைடில் இந்த கட்டிங் பிளேயர் வச்சு பாருங்கள், இதே மாதிரி லேசாக தட்டை பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த பாசியை கொறுக்கிறதுக்கு அந்த ஊசி கரெக்டாக அந்த டொயின் உள்ள நுழையும். அதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரு இடத்துல இதே மாதிரி தட்டையாக்கிக்கிடுங்க. தட்டையாக்கி நமக்கு ஈஸியாக இது கொடுத்துடலாம். பாருங்கள், அந்த இடம் மட்டும் ஈஸியாக போயிட்டு அப்புறம் நம்ம இந்த பக்கத்தில் இப்படி பிடிச்சி இழுத்துட்டா அந்த இடத்துக்கு வந்துடும். ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு. இதே மாதிரி எல்லோரும் செய்து பாருங்கள். இப்போ 5 அடி ஒயர் எடுத்து 2 சைடுமே நான் ஊசியை கோர்த்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல இந்த பாசியில் தான் ஆரம்பிக்க போகிறோம். மெரூன் கலர் ஒரு 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், மெரூன் கலர் பாசி 5 போட்டாச்சு. இப்போ இந்த 5ஆவது பாசிக்குள்ளே இன்னொரு சைடில் உள்ள டொயினை நம்ம இதே மாதிரி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஊசி 2ஐயும் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம இப்போ இதில் சென்டர் படுத்திடலாம். சென்டருக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். பாருங்கள், 5 பாசி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாசிக்குள்ளோடி டொயின் இருக்குது. இது இந்த நீல கலரில் ஒரு 5 பாசி போட்டுடலாம். இனி 6 மணிப்பூ போட போகிறோம். இப்போ 5 மணிப்பூ போட்டிருக்கோம். இனி 6 மணிப்பூ போடணும். இந்த கலர் போட போகிறோம். இதில் ஒரு 5 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 6 மணி போட்டாச்சு. 5 பாசி போட்டு இப்போ 6 மணிப்பூ போட்டிருக்கோம். இனி இந்த டொயினை பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த 5 பாசியுமே சுற்றி நம்ம 6 மணிப்பூ தான் போட போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 2 பாசிக்குள்ளோடி டொயின் இருக்குது. அதனால் இதில் இந்த சைடில் உள்ள பாசியில் 4 டொயினில் 4 பாசி தான் போடணும். அப்போ தான் நமக்கு 6 மணிப்பூ ரவுண்டில் வரும். 4 மணிப்பூ பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். இந்த 4ஆவது பாசியில் இந்த சைடில் இருக்கக்கூடிய டொயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். இனி இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுகிட்டே வரணும். 4 பாசியாக போட்டு நம்ம 6 மணிப்பூ தான் சுற்றியுமே போட போகிறோம். இது வரையும் போட்டுட்டு வாங்க. இன்னும் 2 பூ போடுங்க. கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன். இன்னும் 2 பூ போடுங்க. மொத்தம் நமக்கு 5 பாசிலையுமே 5 பூ வரணும். 6 மணிப்பூ 5 பாசி வரணும். போட்டுட்டு வாங்க. இன்னும் 2 பூ அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 4 பூ போட்டாச்சு. சுற்றி 6 மணிப்பூ, நடுவில் 5 மணிப்பூ, சுற்றி 6 மணிப்பூ 4 போட்டிருக்கோம். இனி அடுத்தது வந்து இந்த டொயினை, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இந்த பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். நம்ம எப்பவும் போடுற மாதிரி கொடுத்து எடுத்துட்டு இந்த பக்கத்தில் நம்ம முதல்ல போட்ட பாசிலையுமே நம்ம கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த பாசிலையும் அதாவது இந்த முதல்ல போட்ட 6 மணிப்பூலையும் நம்ம ஒரு பாசி எடுக்கணும். இனி இந்த ரவுண்டு இதில் முடிய போகுது. இனி இப்போ நமக்கு 3 பாசி இருக்குது. டொயின் உள்ள 3 பாசி போட்டால் போதும். பாருங்கள், 3 பாசி போட்டு இந்த 2ஆவது ரவுண்டை முடிச்சிடலாம். முதல் ரவுண்டு நம்ம 5 மணிப்பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு 6 மணிப்பூ ஒரு 5 பூ போட்டிருக்கோம். இப்போ இதில் 3 பாசி போட்டு இதையும் லாஸ்ட்டு பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். அப்போ நமக்கு இந்த ரவுண்டு முடிஞ்சிடும். பாருங்கள், முடிஞ்சாச்சு. இனி அடுத்த ரவுண்டு போடும்போது இந்த டொயினை இந்த பாசிக்குள்ளோடு கொடுத்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், 2 பாசி சேர்த்து எடுத்துக்கிடணும். எடுத்தாச்சு. எடுத்துட்டு நமக்கு இப்போ இதுலேயும் 6 மணிப்பூ தான் போட போகிறோம்.
2 பாசி இருக்குது, அதனால் நம்ம இந்த சைடு 4 பாசி போட்டுடலாம். எனக்கு இந்த கலர் எல்லாமே பிடிச்சிருந்துன்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போடலாம், அல்லது 2 கலர் மட்டுமே எடுத்து கூட போடலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி இதில் 4 பாசி போட போகிறோம் இந்த ட்ரெயினில். பாருங்க, ஒரு பூ போட்டாச்சு. இனி இந்த பக்கத்து பாசியில் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு 4 மணி பூ போட்டு 4 பாசி போட்டு ஒரு பூ போட்டுருங்க. பாருங்கள், 2வது பூவும் போட்டாச்சு. இனி இதில் அடுத்ததில் பொறுக்கும்போது மட்டும் நீங்கள் 2 பாசியில் பொறுக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், இதில் முக்கோணம் மட்டும் வருது பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். ஒரு பாசி எடுத்தால் நமக்கு அந்த இடத்துல வந்து கரெக்ட் வராது. அதனால் இந்த இடத்துல 2 பாசியும் சேர்த்து எடுத்துட்டு அப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள 3 பாசி இருக்கும். இது ஒரு பாசி, இது ஒரு பாசி, இது ஒரு பாசி, 3 பாசி இருக்கும். இப்போ நம்ம 3 பாசி போட்டு இதில் ஒரு 6 மணி பூ போட்டுடலாம். இந்த ட்ரெயினில் 3 பாசி போட போகிறேன். பாருங்கள், நம்ம முதல்ல 4 பாசி போட்டு 2 பூ போட்டோம். அதுக்கு பிறகு 3 பாசி போட்டு ஒரு பூ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து 4 பாசி போட்டு தான் ஒரு பூ போட போகிறோம். இனி அடுத்தது போடும்போது நமக்கு 3 பாசி தான் வரும். இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுட்டா இந்த ரவுண்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த பாசிகளோடு நம்ம பக்கத்து பாசிகளோடு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டுனா மட்டும் நீங்கள் இந்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடுங்க. சேர்த்து எடுத்துக்கிடணும். இந்த இடத்துல வரும்போது நம்ம 4 பாசி தான் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளோடி தொழில் வரும்போது இந்த பாசியும் சேர்த்து எடுத்துகிட்டு 3 பாசி போடணும். இதே மாதிரி போட்டு இந்த ரவுண்டையும் முடிச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து நமக்கு இப்போ 3 பாசி இருக்குது. இப்போ 3 பாசி போட போகிறோம். பாருங்கள், இந்த ரவுண்டு மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. எப்படின்னா முதல்ல நம்ம போடும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு 4 பாசி போடணும். 2க்கும் 4 பாசி போடுங்க. அதுக்கப்புறம் 3 4 3 4 அப்படி வரும். அதுக்கப்புறம் கடைசியில் அதே மாதிரி போடும்போது 2 பூவுமே 3 பாசி போட வேண்டியிருக்கும். இப்போ 3 பாசி போட்டு நம்ம கடைசி அதாவது 10 பூ வரும். இதில் 9வது பூ 3 பாசி போட்டிருக்கோம். இனி நம்ம அடுத்தது இந்த முதல்ல போட்ட பாசியையும் இது கூட சேர்த்துக்கிடணும். அப்புறம் இதையும் சேர்த்துட்டு எடுக்கணும். அப்போ நம்ம இந்த பூவுமே நமக்கு 3 பாசி தான் போட வேண்டியிருக்கும். இதை மட்டும் இந்த ரவுண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது பார்த்து போட்டுக்கிட்டா ஈஸி தான். பாருங்க, இதே மாதிரி வரும். இனி இதில் 3 பாசி போட்டு இந்த ரவுண்டை நம்ம முடிச்சிடலாம். பாருங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன். இது கிண்ணம் மாதிரி இருக்கணும். இந்த சைடில் நம்ம எண்ணி பார்த்தா ஒவ்வொரு 5 முக்கு வந்திருக்கும். 5 முக்குலேயுமே 6 பாசி இருக்கணும். பாருங்கள், இந்த சைடு 6 பாசி, இந்த சைடு 6 பாசி, இதே மாதிரி இருக்கணும். நம்ம முதல்ல இந்த பூ போட்டுட்டு ஆரம்பிக்கும்போது முதல்ல போடக்கூடிய பூ வந்து 4 பாசி, அதுக்கு பிறகு 4 பாசி, அதுக்கு பிறகு 3 4, அதுக்கு பிறகு 3 4 3 4, அதுக்கு பிறகு 2மே 3 பாசி. இதே மாதிரி போட்டு இந்த ரவுண்டையும் முடிச்சுருங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும்போது என்ன செய்யணும்னா பாருங்கள், இதில் பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். கொடுத்து எடுத்துகிட்டு இந்த 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நம்ம இதில் வேறு கலர் போட போகிறோம். ஏதாவது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிடுங்க. நான் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் போட போகிறேன். இதில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். இதுலேயும் 6 மணி பூ தான். 4 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 4 மணி பூ போட்டாச்சு. இனி இதில் பக்கத்து பாசியில் 2லேயும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதாவது 6 பாசி இருக்கிறதுல வந்து நம்ம நடுவில் இருக்கக்கூடிய 4 பாசியை தான் எடுத்து இந்த 6 மணி பூ 2 போட போகிறோம். பாருங்கள், இந்த 4 பாசியும் தான் எடுத்துருக்கோம். இந்த சைடில் இருக்க பாசி அப்படியே தான் இருக்குது. இப்போது இந்த சைடில் உள்ள தொழில் இருக்கட்டும். இந்த சைடில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய தொழிலில் 3 பாசி போட்டுருங்க. பாருங்கள், 3 பாசி போட்டாச்சு. போட்டுட்டு இனி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் இந்த பாசியும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இருக்கும். இப்போ நடுவில் 2 பாசி எடுத்துருக்கோம். இனி இதில் ஒரு சைடு 2 பாசியும் இன்னொரு சைடு 3 பாசியும் போட்டுருங்க. பாருங்கள், ஒரு சைடு 3 பாசி போட்டிருக்கேன், ஒரு சைடு 2 பாசி போட்டுட்டு இந்த 3 பாசி போட்ட பாசிக்குள்ளோடு 3வது போட்ட பாசிக்குள்ளோடு
துவைனை குறுக்க விட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி வரும். இனி இதுக்கு மேலே இதே கலர்லேயே உள்ள பாசி போட போகிறோம். அதாவது நம்ம இந்த பக்கம் போட்டிருக்குது நீல கலர். இந்த பாசி வந்து ஒரு சைடு, இந்த சைடு 2 பாசி, இந்த சைடு ஒரு பாசி, 4 மணி பூ. இந்த 2வது பாசியில் இந்த துவைனை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்க 4 மணி பூ போட்டாச்சு. இப்போ இதோட இந்த 5, அதாவது 5 mm இந்த பாசி எல்லாமே இதை முடிச்சுக்கலாம். இனி அதுக்கு பிறகு மேலே போடக்கூடியது வந்து இந்த ரோஸ் கலர் பாசி போட போகிறேன். இது வந்து 2 mm. 2 mmல 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே 5 mm தான். இந்த ரோஸ் கலர் பாசி வந்து ரொம்ப சின்னது, அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த நீல கலர் பாசியில் ட்ரெயினை எடுத்துகிட்டு வந்தாச்சு 2 சைடும். பாருங்கள், இனி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை நம்ம அதிலேருந்து அந்த ஆரஞ்சு கலர் பாசி வழியே கீழே அந்த நீல கலர் பாசிக்கு கொண்டு வரணும். அந்த 5 சைடுமே இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக போடணும். ஒவ்வொரு கலரில் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீல கலர் பாசிக்கு நம்ம அந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ட்ரெயினை இங்கே வரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதில் நம்ம இன்னொரு கலர் மாற்ற போகிறோம். வேறு கலர் போடலாம். இந்த வயலட் கலர் போட போகிறேன். இதில் இதே மாதிரி தான் நம்ம இந்த 2 பாசியும் தான் எடுக்கணும். அப்போ நம்ம 4 பாசி போட்டுடலாம். இதில் இந்த 4 பாசி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருந்து இந்த ஊசிகளோடு இப்படி கொடுத்து எடுக்கணும். நம்ம இப்போ இந்த பக்கத்தில் இருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்துட்டு இதே மாதிரி கொடுத்து இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இதில் 6 மணிக்கு வரும். இதே மாதிரி வந்துடும். நம்ம இனி இந்த பாசியிலையும் கொடுத்து எடுத்துட்டு மேல் பக்கமாக கொண்டு போயிடலாம். இந்த ஒரு பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதில் 3 பாசி போடணும். பாருங்கள், 3 பாசி போட்டாச்சு. இது இந்த பக்கத்தில் இருக்க பாசியை நம்ம எடுக்கணும். இது கூட சேர்க்கணும். இதே மாதிரி எடுத்து இந்த பக்கத்தில் உள்ள பாசிலையும் எல்லா பாசிலையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாசிகளோடு தான் கொண்டு வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். நம்ம இந்த பக்கத்தில் உள்ள பாசி போடும்போது 2 கோயின் வச்சு போட்டோம். இதில் ஒரு கோயின் வச்சு தான் போடுறோம். நம்ம அதனால தான் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். வந்து இதில் மேலே கொண்டு வந்துட்டு நம்ம பக்கமாட்டு இந்த ஊசியை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பக்கமாக கொண்டு வந்தாச்சு. இனி நமக்கு இதில் 7 மணிக்கு வரணும். 2 பாசி எடுக்க போகிறோம். 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 5 பாசி போட்டாச்சு. இனி இந்த பக்கத்துலேயே இருந்தே எடுக்கணும். இந்த பாசிக்குள்ளோடு கொடுத்து வச்சுட்டு இப்படி இந்த பாசிக்குள்ளே கொடுக்கணும். கீழே இருக்க பாசியில் 2 பாசிலையுமே கொடுத்து எடுக்கணும். அப்படி உங்களுக்கு இது போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன். அப்படின்னா இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டு பீஸாக எடுத்து இதை போட்டு முடிச்சுடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிலவங்க இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தோன்றவங்களுக்கு இந்த ஒரு பீஸையும் போட்டு முடிச்சுருங்க. இந்த 6 பாசி வந்த உடனே முடிச்சுருங்க. சின்ன சின்ன துண்டு பீஸு கோயில் இருக்குங்களா, அதை எடுத்து இந்த ஒவ்வொரு பூவையும் ஒவ்வொரு சைட்லேயும் துண்டு துண்டு கோயில் எடுத்து போடுங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி செய்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது இப்படி போடுறவங்களுக்கும் இது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே கோயினில் போடுறதையும் உங்களுக்கு சொல்லி வந்துட்டு இருக்கேன். சரியா? இப்போ நம்ம இனி நீல கலர் பாசி போட போகிறோம். 3 பாசி போட்டுடலாம். இந்த பாசி இதே மாதிரி தான். இது மட்டும்தான் கலர் மாறும். மேலே வரக்கூடியது எல்லா பூவுலேயுமே இதே மாதிரி தான் வரணும். 3 பாசி நீளமும் 3 பாசி ரோஸும். இப்போ நான் இதில் 3 பாசி போட்டுடலாம். போட போகிறேன். 3 பாசி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கமாக இதே மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. பாருங்கள், 3 பாசி போட்டு ட்ரெயினை மேல் பக்கமாக கொண்டு வந்தாச்சு. இனி இதில் 2 mm இந்த ரோஸ் கலர் பாசி ஒரு 3 போட்டுடலாம். இதே மாதிரி இந்த பக்கத்தில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பக்கமாக பாசியை கொண்டு வந்து எப்பவும் போடுற மாதிரி போட்டு இந்த பூ 5 பூவையும் போட்டு முடிச்சுங்க. பாருங்கள், 3 பூ போட்டாச்சு.
பாருங்கள் 3 பூ போட்டுட்டு இந்த டொயினை இந்த பக்கத்தில் கொண்டு வந்து விட்ருக்கேன். நம்ம இந்த பூ வந்து 2 டொயினையும் சேர்த்து வச்சு போட்டிருக்கோம். இது தனித்தனி ஒயரில் போட்டிருக்கேன். இன்னும் அதே மாதிரி இதையும் இந்த பக்கத்தில் கொண்டு வந்து தனித்தனி ஒயரில் இந்த 2 பூவையும் போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பக்கத்தில் போடும்போது இந்த பூவை போட்டுட்டு இந்த பக்கம் போடும்போது இந்த டொயினில் அதாவது இந்த 2 பூவையும் போட்டு முடித்தோடனே நம்மளை பார்த்து கொண்டு வந்தோம். இதில் வந்து நமக்கு வெளிப்பக்கமாக தான் போடாமல் இடம் இருக்குது. அதனால் இந்த பாசியை இப்படி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். அதாவது இந்த பக்கத்தில் கொண்டு வரணும்னா இப்படி கொண்டு வரணும். இந்த பக்கத்தில் நமக்கு டொயினை கொண்டு போகணுன்னு சொன்னால் வெளிப்பக்கமாக எடுத்துக்கிடுங்க. இது கரெக்டாக வரும். இனி நம்ம எப்பவும் போல் அந்த 7 மணி பூ போட்டுடலாம். 5 பாசி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கமாக டொயின் வந்துட்டு பாருங்கள். அதாவது நம்ம இந்த பூ 2 பூ போட்டுட்டு இந்த பக்கமாக டொயின் கொண்டு போனோம்னா கடைசியில் வரும்போதும் இந்த பக்கமே டொயின் இருக்கும். இந்த பக்கமாக நமக்கு டொயினை கொண்டு வரணும்னா இந்த பாசியில் எடுத்துக்கிடணும். அதாவது இந்த 2 பாசியும் தான் ஒன்றில் இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போகணும் அல்லது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நமக்கு இந்த பக்கம் தான் இந்த டொயினை கொண்டு வர வேண்டி இருக்கனால நான் இந்த பக்கமாக டொயினை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பிறகு 7 மணி பூ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு 4 மணி பூ 2 mmல ஒரு 4 மணி பூ போட்டிருக்கேன். இனி இதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இந்த டொயினை கொண்டு வந்து இந்த பூவையும் போட்டுட்டு இந்த 2 டொயினையும் சேர்த்து வச்சு நாட் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 சைடுமே 5 பூ போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த டொயினு பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் இப்படி நம்ம சுற்றி கொண்டு வந்து இதுதான் 2 டொயினையும் வச்சு போட்ட பூ ஆரஞ்சு கலரு. அதுக்கு பிறகு ஒரு டொயினை இந்த பக்கமாக கொண்டு வந்து 2 பூ போட்டிருக்கோம். ஒரு டொயினை இந்த பக்கமாக கொண்டு வந்து 2 பூ போட்டுட்டு ரெண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்தாச்சு. இதில் நாட் போட்டுட்டு பக்கத்து பாசிலையும் சொருவி விட்டுட்டு நான் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இதே ரெண்டையும் இப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பீஸ் போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் அதுக்கு பிறகு ஒரு 4.5 அடி ஒயர் எடுத்து இதே மாதிரி ஊசியை கோர்த்து வச்சுருக்கேன். இனி நம்ம இதை இதுக்கு மேலே இப்படி தூக்கி வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறது வந்து அவரவருக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். கலர் எல்லாமே செலக்ட் பண்ணுறது. பாருங்கள் இதை அப்படியே அந்த பச்சைக்கு பச்சை வச்சு ஜாயின் பண்ணலாம். இப்படி மாற்றி வச்சு கூட ஜாயின் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். பாருங்கள் நான் இப்போ இதே மாதிரி தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். இதே மாதிரி வெள்ளை கலர் பாசிலையுமே போட்டு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒன்று போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இதில் கூட வந்து போடக்கூடியது எல்லாமே வெள்ளை பாசி தான் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 4.5 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து வச்சுருக்கேன். சைடு பாசி அதாவது 5 mm போட்ட பாருங்க, அந்த நீல கலர் பாசி. இந்த 2 mm போட்டதை விட்டுருவோம். அது உள்ளோடி இந்த ஊசியை கொடுத்து எடுத்தாக்கி உடச்சி போயிடுது. அதனால் அது வேண்டாம், விட்டுருவோம். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துட்டு இனி இதுக்கு மேட்சாக நம்ம எது வைக்கோமோ அதை வச்சுட்டு இதில் ஒரு பாசி போட்டுக்கிடணும். அதாவது எந்த கலர் பாசி போடுறீங்களோ அதே பச்சை கலர் பாசி போட்டால் பச்சை கலரில் நீல கலர் பாசி போட்டால் நீலம் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இந்த பக்கத்தில் இதை வச்சு இந்த பக்கத்தில் இதை ஜாயின் பண்ணிட்டா நமக்கு இது அழகாக வரும். ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள் இதே மாதிரி வரும். 4 மணி பூ தான் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு பாசி போட்டுட்டு பாருங்கள் இதே மாதிரி வரும். இதில் நம்ம இனி 2 பாசிக்கு ஒருக்கா ஒரு பாசி போட்டால் போதும். ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம். ஏன்னா நெருக்கமாக போட்டால் நமக்கு அந்த வெளிச்சம் வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு லைட்டு ஒருவேளை நமக்கு சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரிய மாதிரி இப்போ வருது, சின்ன விளக்கெலாம் வருது. அதை நம்ம இது உள்ளே வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். ஒரு பக்கத்தில் ஓப்பன் விட்டுட்டு நான் சொல்கிறேன் அது அப்படின்ட்டு. அதனால் 2 பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு ஒரு பாசி போட போகிறேன். பாருங்கள் நம்ம அந்த ஒரு பாசியை போட்டு ஒரு டொயின் இந்த பக்கமும் ஒரு டொயின் இந்த பக்கமும் விட்டு அதுக்கு பிறகு இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கோம். 2 பாசியில் ஒரு பாசி விட்டு தான் எடுப்போம். இப்போ 4 மணி பூ வரும். இது வந்து நமக்கு 6 மணி பூ வந்த மாதிரி வரும்.
2 பாசி எடுத்துகிட்டு உடைய ஒரு பாசி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடில் 2 பாசி, இந்த சைடு 2 பாசி எடுத்துகிட்டு உடைய ஒரு பாசி போட்டிருக்கோம். இனி இதில் சென்டரில் வரும்போது மட்டும் 3 பாசி எடுத்துருங்க. 1 2 3 இதையும் சேர்த்து இப்படி எடுத்தால் தான் இது கரெக்டாக வரும். கொஞ்சம் ஓப்பன் பெருசாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. 3 பாசி எடுத்துகிட்டு இதில் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதில் ஓப்பன் வந்து கொஞ்சம் பெருசாக வரட்டும். அதனால் பரவாயில்ல, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இனி இதே மாதிரி இதில் 2 பாசி எடுத்துகிட்டு இது இந்த பக்கமாக 2 பாசி எடுத்து ஒவ்வொரு பாசி போட்டு கொண்டு வந்துடுங்க. இதில் வந்து இந்த ரோஸ் கலர் பாசியை மட்டும் ஜாயின் பண்ண வேண்டாம். இந்த நீல கலர் பாசிக்குள்ளோடு இந்த பக்கம் கொண்டு வந்து அதே மாதிரி இதில் ஒரு பாசி போட்டுட்டு இதே மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஊடே 2 பாசி கோர்த்துட்டு ஒவ்வொரு வெள்ளை பாசி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சுற்றியுமே போட்டு எடுத்தாச்சு. இதில் தான் கொண்டு முடிச்சிருக்கேன். இந்த பக்கத்தில் கொஞ்சம் லூஸ் விட்ருக்கேன். ஏன்னா நம்ம இதில் ஒரு பல்பு போட்டால் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் உள்ள ஒரு பல்பு மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த நைலான் நூல் தான் எடுத்து வச்சுருக்கேன். டொயினில் போட்டால் அந்த அளவுக்கு அப்படி லூஸாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நைலான் நூல் எடுத்து வச்சுருக்கேன். அதை 2ஆக மடித்து பாருங்கள், 2ஆக மடித்து ஒவ்வொரு ஊசி 2 ஊசி எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஊசியில் 2ஆக மடித்து இப்படி கோர்த்து வச்சுருக்கேன். கோர்க்கிறதுக்கு இந்த ஊசியில் நூல் கோர்க்குற இந்த இதை யூஸ் பண்ணுறேன். இதுதான் அழகாக இருக்கும், ஈஸியாக கோர்த்துடலாம். நீங்களும் இது கிடச்சின்னா வாங்கி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 3 ரூபா தான். இது நிறைய கடைகள்லாம் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லலாம் இருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஊசிலையும் சேர்த்து ஒரு பாசி போட்டுற போகிறேன். சின்ன பாசி, அதாவது 2 mm இது போட்டுடலாம். இதை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஊசியை கோருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கோர்க்கிறதுக்கு. கோர்த்து எடுத்தாச்சு. இந்த பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம ஊசியை இதே மாதிரி 2 ஊசியும் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே கூடி இதை பிரித்து வச்சுட்டு இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துக்கிட போகிறோம். பாருங்கள், பாசி இப்படி இருக்குது. இதை எப்படி கொடுத்து எடுத்துடலாம். இப்படி இருக்கும். அப்போ நமக்கு இந்த நாட்டு தெரியாமல் நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாசியை கோர்த்துட போகிறேன். இதில் கொஞ்சம் பெரிய பாசி, அதாவது பல்பு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட போகிறேன். பாருங்கள், இப்போ இதை கோர்த்து பெரிய பாசியும் போட்டுட்டு 4 பாசி அந்த 5 mm பீடு போட்டாச்சு. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை உள்ளே விட்டுடலாம். அப்போ தான் போகும், இல்லைன்னா போகாது. நம்ம எல்லாம் முடித்த பிறகு விடலான்னு பார்த்தா அதனால தான் நான் இதை கொஞ்சம் அப்படியே விட்ருக்கேன். லூஸ் பண்ணிக்கிடலாம். லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை போட்டுருங்க உள்ள. பாருங்கள், இப்போ ஈஸியாக போயிடும். இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு இனி இதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இதை முடிச்சிருங்க. நாட் போட்டு முடிச்சிடலாம். இதை நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதில் பெரிய பாசிக்கு அடுத்தால 4 பாசி சின்ன பாசி போட்டிருக்கேன். அடுத்ததில் இதில் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு பாசி போட்டுடலாம். இப்படி நம்ம பிரித்து போட்டால் தான் கரெக்டாக சென்டரில் இப்படி தொங்கும். பாருங்கள், இப்படி உள்ளே இருந்தது அந்த மணி ஆடிட்டுருக்கு, நல்லாயிருக்கும். அதனால தான் இதே மாதிரி போடுவோம். பாருங்கள், இனி இந்த சைடில் ஒரு சைடில் நான் பாசி போட்டிருக்கோம். இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து இப்படி எடுத்துடலாம் வெளியே. இப்படி வந்துடும். அதே மாதிரி இந்த பாசியை இந்த சைடில் உள்ளதை அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து இதே மாதிரி கொடுத்து எடுத்துடலாம். இதை இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துருக்கோம், இது இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு பாசி போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த பக்கத்தில், அதாவது நம்ம இப்போ போட்ட பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 4 மணிப்பூ வரும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு பாசி போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம புதுசாக போட்ட 4 பாசியும் இதில் மேலே தெரியும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ட்ரெயினில் ஒரு பாசி போட்டுட்டு இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு பெரிய பாசி போட்டுட்டு இதில் 10 பாசி போட்டிருக்கேன், வெள்ளை பாசி. அதுக்கு பிறகு 2ஆக பிரிச்சுட்டு ஒரே பக்கமாக ஒரு 10 பாசி இந்த ரோஸ் கலர் பாசி போட்டுட்டு இங்கே கொண்டு வந்து நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இனி இந்த பக்கமாக இதை
கோர்த்து விட்டுட்டு கட் பண்ணிடலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் இந்த பக்கத்தில் 2 mm சின்ன பாசி வச்சு இப்படி ஊசியாக இதை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், எல்லாம் 4 பக்கம் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு பக்கம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும், இதை போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்படியே உடனாலும் விட்டுறலாம். கொஞ்சம் இப்படி அந்த ஊசி கூர்மை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு போடணுன்னா போட்டு விடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் இது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். அதுக்காக நான் சின்ன ட்ரெயின் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய ட்ரெயினில் போட்டு தான் எனக்கு ஒரு பாசி உடஞ்சி போச்சு. அதனால் நான் இப்போ சின்ன ட்ரெயினும் சின்ன ஊசியும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் துவாரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெரிய ஊசி போகுது, ஆனால் அந்த ட்ரெயினும் போகும்போது உடஞ்சிருது. அதனால் சின்ன ஊசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரெயினும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரு சின்ன துண்டு ஒயர் இருந்தாலும் போதும். பாருங்கள், இதில் இப்படி ட்ரெயின் இருக்க இடத்துல இதில் 2 நாட் போட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த ஊசியை இதிலேருந்து இந்த பக்கத்தில் கொடுத்து எடுத்து இந்த பாசிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த பாசிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நமக்கு இதில் இப்படி பிரிஞ்சு தான் இருக்குது. இதை ஜாயின் பண்ணுறதுக்காக இதில் ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் மேலே இருக்க பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். இந்த ட்ரெயின் இருக்கட்டும். நம்ம நாட் போட்டு விட்ருக்கிறது கடைசியில் இதையும் கொண்டு வந்து சேர்த்து நாட் போடுறதுக்கு இதில் இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பாசி போட போகிறேன். பாருங்கள், இதில் ஒரு பாசி போட்டு இது கூட இதில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ இதில் மேலே ஒரு 4 மணிப்பூ வந்துடும். பாருங்கள், இது எப்படி இருக்கட்டும். இதில் இப்போ இந்த ட்ரெயினில் 2 ரோஸ் கலர் பாசியும் ஒரு நீல கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த நடுவில் இருக்க பாசியில் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மேலே ஊசியாட்டு இப்படி கூர்மையாக வர்றதுக்காக போடுறோம். பாருங்கள், இனி இந்த பக்கத்தில் இதில் ஒரு பாசி போட்டுடலாம். இதில் ஒரு பாசியை போட்டுட்டு இந்த பக்கத்தில் ட்ரெயின் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த பக்கத்தில் இப்படி இந்த பக்கமாக வந்திருக்கு. இந்த பாசியில் தான் இருக்குது. அதிலேருந்து நேரே ஆப்போசிட் சைடில் இதிலேருந்து இந்த பக்கத்தில் உள்ளதில் இப்படி கொடுத்து எடுத்துருங்க. அப்போ தான் அது அந்த வி மாதிரி அதில் உட்காரும். பாருங்க, இப்படி வரும். போட்டாச்சு. இனி இன்னும் ஒரு பாசி போட்டுருங்க. இன்னொரு பாசி போட்டுட்டு மறுபடியும் மேலே இந்த பாசியில் மேல் பக்கமாக கொடுத்து இன்னொரு தடவை எடுக்கணும். அதுக்கு பிறகு அதே மாதிரி இந்த ரோஸ் கலர் பாசிலே கொடுத்து எடுத்துடலாம். நம்ம நீல கலர்லேயே கொடுத்தா நமக்கு ஒயர் திரும்பி வந்துடும். அதனால் அதில் விட்டுட்டு எடுத்துட்டு இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். கீழ் பக்கமாக எடுத்தாச்சு. இன்னொரு பாசி போட்டுடலாம். இன்னொரு பாசி போட்டுட்டு இந்த பாசி இதில் வரணும். அதுக்கு பிறகு இந்த பாசிக்குள்ளோடு இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இப்படி இருக்கும் ஊசியாக. இனி நம்ம இந்த ரவுண்டில் 4 பாசி இருக்கும். பாருங்கள், இந்த ரவுண்டில் இந்த பாசி எல்லாமே மேலும் கீழுமாக இருக்கும். இந்த பாசி தான் குறுக்க இருக்கும். இந்த பாசி தான் குறுக்குவாட்டு இருக்கும். இந்த பாசி மேலும் கீழுமாக இருக்கும். அதனால் இந்த பாசிக்குள்ளோடு இந்த 4 பாசிக்குள்ளோடையும் கொடுத்து எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த 4 பாசிலையும் இப்படி கொடுத்து எடுத்துடணும். இந்த 4 பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு இதில் கொஞ்சம் டைட் கிடைக்கும். இப்படி தான், அவ்வளோதான். இப்படி விட்டுடலாம். இனி இந்த பாசியை நம்ம இந்த ட்ரெயின் பக்கத்தில் கொண்டு வந்து நாட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டார் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முடித்தாச்சு. ஸ்டார் அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதை இப்படி இதில் தொங்க போடலாம். இதுலையாவது கோர்த்து தொங்க போட்டால் நமக்கு இப்படி ஆடிக்கிட்டே கிடக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது. இன்னொரு ஸ்டாரோடு செய்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வெள்ளை கலரில் ஒரு சைடு மெரூன் கலர் போட்டிருக்கேன், ஒரு சைடு ஒரு
ராணி பிங்க் கலர் மாதிரி இது ஒரு அழகான கலரு, அது போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஸ்டார் செய்து எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.